ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கருப்புசாமி கோவில் கும்பாபிஷேகத்துக்கு தான் வந்திருக்கோம். இது எங்கள் பெரியம்மா வீட்டு குலதெய்வ கோயில் ஃபங்க்ஷனுங்க. அதுக்காக தான் நம்ம ஃபேமிலியோடு வந்திருக்கோம். இங்கே 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே தீர்த்தம் தெளிச்சிருவாங்க. அதுக்குள்ளே நம்ம போகணுன்னு சொல்லிட்டு நம்ம சனிக்கிழமையே நம்ம வந்துட்டோம். சனிக்கிழமை ஈவினிங் பார்த்திங்கன்னா தீர்த்த குடம்லாம் எடுத்தாங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8 to 9 தீர்த்தம் தெளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தீர்த்தம் தெளிக்கிறதுனா முதல்ல அள்ளி ஊற்றுவாங்க, இல்லைன்னா அள்ளி தெளிப்பாங்க. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா மோட்ரு மூலிமா ஓஸ் போட்டு இதே மழை பெய்கிற மாதிரி சூப்பராக அவங்க தீர்த்தம் தெளிக்க ஆரம்பித்தாங்க. பார்க்கவும் அழகாக இருந்தது. நம்ம சாரலில் நிலையிற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. இந்த மாதிரி கோயில் கும்பாபிஷேக விழாவுக்கெல்லாம் நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் தெளிக்கக்கூடிய தீர்த்தம் நம்ம மேலே பட்டுச்சுன்னா நமக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி பெரியவங்க சொல்லுவாங்க. நம்ம அதனால நம்மளும் தீர்த்தம் தெளிச்சிட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்குள்ளே போயிட்டோங்க. கோயிலுக்குள்ளே போனோம் அப்படின்னா உள்ளே பார்த்திங்கன்னா வீரமாத்தி அம்மனுக்கும் கருப்புசாமி சாமிக்கும் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே கட்டடத்துக்குள்ளே தான் கும்பாபிஷேகம் நடந்தது. கும்பாபிஷேகம் நல்லா சிறப்பாக முடிஞ்சதுங்க. நம்மளும் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா வெளியில் வந்துட்டோம். இந்த மாதிரி பண்டிகைகள் இல்லை ஏதாவது விசேஷம் அப்படின்னா தான் நம்ம சொந்த பந்தத்தோடு பேசிகிட்டு இருக்க முடியுது. அந்த மாதிரி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்ற இடத்துக்கு போயிட்டோங்க. இங்கே சாப்பாடு பார்த்திங்கன்னா பருப்பு குழம்பு, ரசம், புளிக்குழம்பு, கேசரி, சாப்பாடு இந்த மாதிரி எல்லாமே சூப்பராக செஞ்சுருந்தாங்க. கோவில் பிரசாதனாவே தனி டேஸ்ட்டு தாங்க. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு கிட்ஸ்க்கெல்லாம் டாய்ஸ்லாம் வாங்கிட்டு நம்ம வெளியில் வந்தோம். வெளியில் வந்தோடனே ஐஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அடுத்ததாக ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கிளம்பிட்டாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை.